ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 5 மேக்ஸ் சம்ஸ் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட 5 சம்ஸ்கள் போட்டு வரும். இன்றைக்கி 16வது நாள். ஓகேங்களா, இன்றைக்கான 5 சம்ஸ்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 10,950 ஃபார் 42 days at 10% per annum is 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி. இதுக்கு முன்னாடி எப்படி பார்ப்போம்னா, தனி வட்டி சம்ஸே வந்தாலும் எப்படி வரும்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷன்ற மாதிரி வரும். இங்கே நாட்களில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? தனி வட்டிக்கு PNR/100. ஓகேங்களா, இது அப்படியே போட்டுக்கோங்க. பி இருக்கிற இடத்துல என்ன வேணும் நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க அவங்களே. அசல் எவ்வளோ? 10,950 ரூபாய். 10,950 போட்டுக்கோங்க. இப்போ தான் என்ன பண்ணோன்னா, என்னன்னா வருஷம். ஓகேங்களா, என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதில் வருஷத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? நாட்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்களை போட்டுட்டு கீழே நம்ம என்ன போனோம்னா, ஒரு வருஷத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு வருஷன்றது எத்தனை நாள்? 365 நாள். அப்போது 365 நாளில் 42 நாட்களுக்கான வட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்? கீழே 365 போட போகிறோம். ஓகேங்களா, அடுத்ததாக வட்டி 10%. ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற 100. ஓகேங்களா, PNR/100க்கு 100. கீழே 365 ஏன் வந்துச்சுன்னா, மேலே 42 நாட்களுக்கான வட்டி கேட்டிருக்காங்க. அந்த 42 நாள் வட்டி என்பது 365 நாட்கள்லேருந்து 42 நாள். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்? மேலே 42, கீழே 365 வகுத்துட்டோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ. ஓகேங்களா, இப்போது மிச்சம் நமக்கு என்ன இருக்குது? 1095 இருக்குது. இங்கே 42 இருக்குது. இங்கே 365 இருக்குது. 1095 into 42 divided by 365. இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதை நம்ம 5வது வாய்ப்பாடில் அடிக்கிறாங்களா? 7 5 35, பேலன்ஸ் 1 3 5 15. திரும்ப அடித்தோன்னா 2 5 10, 1 5 5, பேலன்ஸ் 4 9 5 45. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே 73 இருக்குது, இங்கே 219 இருக்குது. 73 3 டைம் பெருக்கணும்னா 70, 3 டைம் பெருக்கணும்னா 210, 3 டைம் பெருக்கணும்னா 9 வந்துடும். அப்போ 219 என்பது 73ஓட 3 மடங்கு. ஓகேங்களா, பாருங்கள், 3 3 9, 7 3 21. அப்போ 73வது வாய்ப்பாடில் அடித்தோன்னா 219 3 முறை அடிக்கலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 3 42. அப்போ 42 × 3 தான் ஆன்சர். 2 3 6, 4 3 12. அப்போ 42 நாட்கள், ஒரு வருஷத்தில் 42 நாட்களுக்கான வட்டியாக 10,950 ரூபாய்க்கு எவ்வளோ? ரூபாய் 126. ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு? 126. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான சம் தான். ஆனால் என்னென்னா 42ன்னு கொடுத்துருக்குறாங்க. கீழே நீங்கள் 365 போட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இது ஒரு ரீசனிங் சம். தோழர் ஒருத்தர் அனுப்பி இந்த சம் டவுட் கேட்டிருந்தாங்க. சரி, இந்த சம்மை அவங்களுக்கு சால்வ் பண்ணி சொல்லிட்டேன் நான், பட் வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா, ரெட் as in a certain code we denoted red as 1. ஓகேங்களா, ரெட்டை வந்து 1ன்னு எடுக்கிறாங்க. ரெட்டுன்ற வார்த்தையை 1ன்னு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ப்ளூ as 2. ப்ளூன்ற வார்த்தையை 2ன்னு எடுக்கிறாங்க. அடுத்ததாக வயலட் என்ற வார்த்தையை 3ன்னு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, தென் ஆரஞ்சுனா என்ன வரும்? ஆரஞ்சுன்ற சொல்லுக்கு எத்தனை வரும்? நம்ம என்ன நினைப்போம்? 1 2 3 வந்திருக்கு, அடுத்ததான் 4 வரும் அப்படின்னு நம்ம நினச்சி ஆன்சர் போடுவோன்னு நினச்சி ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, தமிழில் பார்த்துருங்க. ஒரு வித குறியீட்டில் ரெட்டு 1 எனவும் ப்ளூ 2 எனவும் வயலட் 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும்? நம்ம ரெட்டுக்கு 1 கொடுத்துட்டாங்க, ப்ளூக்கு 2 கொடுத்துட்டாங்க, வயலட்டுக்கு 3 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரஞ்சுக்கு 4 வரும்னு நினச்சி நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏலே 4 வச்சுட்டாங்க. ஆனால் அது சரியான ஆன்சர் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ஃபபெட்ஸ் ABCD எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக 26 எழுத்து இருக்குங்களா? இதில் வவ்வல்ஸ். ஓகேங்களா, வவ்வல்ஸ்னு சொல்லப்படுற எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா AEIOU. ஓகேங்களா, இந்த 5 எழுத்துக்கள் தான் ABCDயில் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த எழுத்துக்கள் வச்சு தான் இந்த கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா, என்னென்ன எழுத்துக்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க? AEIOU. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ரெட்டை பாருங்களேன். ரெட்டில் நம்ம இப்போ பார்த்த வவ்வல்ஸில் எத்தனை எழுத்து இருக்குது பாருங்கள். வவ்வல்ஸ்னால் என்ன? AEIOU. இல்லை, ரெட்டில் பாருங்கள் ஒரே ஒரு E இருக்குது. அப்போ ஒரே ஒரு வவ்வல்ஸ் இருக்குங்களா? அப்போ 1. அடுத்ததாக ப்ளூ எடுப்போம். ப்ளூவில் பார்த்தோன்னா AEIOU. ஓகேங்களா, U இருக்குது, E இருக்குது. அப்போ 2 வவ்வல்ஸ் இருக்குது, அதனால் 2. வயலட்டில் பாருங்கள் O இருக்குது, அடுத்ததாக E இருக்குது, I இருக்குது. அப்போ 3 வவ்வல்ஸ் இருக்குது, அதனால் 3. இப்போ திரும்ப ஆரஞ்சுக்கு வாங்க. ஆரஞ்சுக்கு வந்தால் என்ன வரும்? O இருக்குது, A இருக்குது, E இருக்குது. அப்போது மொத்தமாக இதில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது? 3 வவ்வல்ஸ் இருக்குது.
அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 3 தான் வரணும். அவங்க ஆர்டர் வைஸாக 1 2 3ன்னு அடுத்தது 4 போடக்கூடாது. ஆரஞ்சில் மொத்தம் எத்தனை வவல்ஸ் இருக்குது? 3 வவல்ஸ் தான் இருக்குது. இப்போது கரண்ட் ட்ரெண்டில் டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஒரு கொஷின் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இந்த வவல்ஸ் வச்சு கேட்குறது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி அங்கே ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. 1 2 3 அடுத்தது 4 வரும்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு ஓகேங்களா. இது வவல்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த ஆரஞ்சில் எத்தனை வவல்ஸ் இருக்குது? OAE ஓகேங்களா, 3 வவல்ஸ் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் C 3 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போவோம். ஹவு மெனி 1/8 ஆர் தேர் இன் 37 1/2? இங்கே 37 1/2 எத்தனை 1/8கள் இருக்கும்? ஒன்றும் இல்லை, கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்களா மிக்சடு ஃப்ராக்ஷனில் 37 1/2. ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? நார்மல் ஃப்ராக்ஷன் மாற்றுவோம். 37 2 74. அப்போ 74 + 1 74 + 1 போட்டோன்னா எவ்வளோ வரும்? 75/2 வரும். இந்த 75/2 எத்தனை 1/8 இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 75/2 எத்தனை 1/8 இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. 75/2 எத்தனைன்னு நமக்கு தெரியாது, எத்தனை 1/8 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 75 இந்த கலப்பு பின்னத்தை என்ன பண்ணிட்டோம்? நார்மலாக 75/2 பின்னத்தில் மாற்றிட்டோம், ஃப்ராக்ஷனில் மாற்றிட்டோங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 75/2 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 37 1/2 இதை தான் நம்ம 75/2 மாற்றிருக்கோம். எத்தனை 1/8கள் ஓகேங்களா, 1/8கள் இருக்கும். அப்போ எத்தனை நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். 1/8 எத்தனை இருக்குதுன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுட்டு 1/8ன்னு வச்சுட்டோம். இதில் 75/2 எத்தனை 1/8 இருக்குது? இப்போ ஒன்றுமே இல்லை, அப்படியே அடிக்கலாம். நீங்கள் அடிக்க தந்தாலும் அடிக்கலாம், இல்லை இந்த 1/8 இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இது வகுத்தல் இருக்குங்களா, ஈக்குவலுக்கு அப்புறம் அந்த பக்கம் போனால் பெருக்கலுக்கு போயிடும். அப்போ 75/8 2 = x. ஏன்னா இந்த எக்ஸுன்றது தானே எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 2ஆல் அடிச்சுன்னா 4. அப்போ 75 × 4 என்ன வரும்? 75 2 150. அப்போ 75 × 4 300. அப்போது 75/2 எத்தனை 1/8 இருக்குன்னா 300 1/8 இருக்குது ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் A 300 ஓகேங்களா. கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஒரு ரீசனிங் சம். சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கொயர் டைமண்ட் ஓகேங்களா. ஸ்கொயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டைமண்ட். சர்க்கிளுக்கு என்ன வரும் ஓகேங்களா. மிகச்சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து பொறுத்துக்க. சதுரத்துக்கு வைரம். வட்டத்துக்கு என்ன வரும்? வட்டத்துக்கு இங்கே பாருங்கள், சதுரம் என்பது ஷேப்பு. வைரத்துலேயும் இந்த மாதிரி ஷேப்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். சதுரத்துலேயும் 4 சைடு இருக்கும் ஓகேங்களா. இதுலேயும் டைமண்ட்லேயும் 4 சைடு இருக்கும். ஆனால் என்ன இப்படி இருக்கும் ஓகேங்களா. டைமண்டில், சதுரத்தில் நார்மலாக இப்படி இருக்கும் ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஷேப்பை தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வட்டத்துக்கு என்ன வரும் பாருங்கள்? ஸ்மூத். வட்டன்றது அந்த சர்ஃபேஸ் ஓகேங்களா, அதை தான் குறிக்குதே தவிர அதோட ஷேப்பை குறிக்கல ஓகேங்களா. அதோட வட்டன்றது என்னென்னா சர்க்கிள் இப்படி சொல்லுங்களா, இதில் ஸ்மூத்தாக இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதோட இன்னொரு ஷேப்பை பற்றி எதுவுமே சொல்ல. அப்போது இந்த ஆப்ஷன் வராது. அடுத்ததாக பாருங்கள், சுற்று ரவுண்டுன்னு இருக்குது ஓகேங்களா. ரவுண்டுன்றதும் ஒரு ஷேப் கிடையாது, அப்போ இதுவும் இல்லை. அடுத்ததாக பாருங்கள், நீள்வட்டம். நீள்வட்டம்னா என்ன இருக்கும்? இப்படி இருக்கும் ஓகேங்களா. இந்த நீள்வட்டம் ஜஸ்ட்டு நீண்டு இருக்கும், அப்போ இதுதான் ஷேப்பை குறிக்குது ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பால்னு இருக்குது. பாலும் ஷேப்பை குறிக்கல. அப்போது சரியான விடை எதுனா சதுரத்துக்கு வைரம்னா, வட்டத்துக்கு நீள்வட்டம் ஓவல் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த எல்சிஎம் ஆஃப் 2/3 3/5 4/7 9/13 2/3 3/5 4/7 9/13 இவற்றின் மீப்போமா ஓகேங்களா. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஓகேங்களா ஃப்ராக்ஷனல் மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கனாலே என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். கொஸ்டினில் எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா மேலே இருக்கிற எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இந்த சம்மில் எல்சிஎம் பதில் HCF கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணோன்னா மேலே இருக்கிற எல்லா நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இல்லை. இந்த சம்மில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அதனால் என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம், கீழே இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 2 3 4 9 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்களா? 2வது வாய்ப்பாட்டிலே போடுங்க. 1 3 2 9க்கு 9 அப்படியே வரும். திரும்ப 2வது டேபிளில் போட்டோன்னா 1 3 2 9 அப்படியே வரும். திரும்ப 3வது வாய்ப்பாடு 1 1 1 3 திரும்ப 3வது வாய்ப்பாடு போட்டோன்னா 1 1 பாருங்கள் 2 2 4 4 3 12 12 3 எவ்வளோ? 36. அப்போ மேலே என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் நமக்கு 36ன்னு கிடச்சிச்சு. இது அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அடுத்தது கீழே இருக்கிற நம்பர்லாம் பாருங்கள், 3 5 7 13 3 5 7 13. HCFனா என்னென்னா எல்லா நம்பரும்
ஏதோ ஒரு நம்பரால் வகுப்படணும் அப்படின்னு வகுப்பட்டால் தான் அது ஹெச்சிஎஃபாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், 3வது வாய்ப்பாடில் 3 மட்டும்தான் வரும், 5, 7, 13 வராது. 5வது வாய்ப்பாடு எடுத்தோம்னா 5 மட்டும்தான் வரும். எல்லாமே பாருங்கள், எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது இதில். ஓகேங்களா? எல்லாமே பகா எண்ணாக இருக்குது. அப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்னா, ஹெச்சிஎஃப் என்ன வரும்னா, பகா எண்ணுக்கான ஹெச்சிஎஃப் என்னன்னா எப்பவுமே 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா எப்பவுமே அதோட ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்குன்னா 1ஆக தான் இருக்கும். 1வது வாய்ப்பாடில் மட்டும்தான் இந்த மொத்த நம்பரும் வருமே தவிர வேறு எந்த டேபிள்லையும் இந்த 4 நம்பரும் ஒன்றா வகுப்படாது. சப்போஸ் 2, 4, 6, 8 இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இதுக்கான ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்குன்னா இது எல்லாமே 2வது வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ 2, 1, 2, 3, 4. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கிடச்சிது. இந்த 1, 2, 3, 4 எந்த வாய்ப்பாட்லேயும் வராது, 1வது வாய்ப்பாடை தவிர. ஓகேங்களா? அப்போது இதுக்கான ஹெச்சிஎஃபாகவும் என்ன இருக்குன்னா 2 தான் இருக்கும். இப்போ 4 நம்பரும் ஏதோ ஒரு வாய்ப்பாட்டில் வகுப்பட்டு அதை நம்ம போட்டோம்னா தான் அது ஹெச்சிஎஃப்பில் கணக்கில் வரும். அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாவோ அல்லது வேறு நம்பரில் தான் வகுப்படுது, ஒரே நம்பரில் 4 நம்பர் வகுப்படலைன்னா அதுக்கான ஹெச்சிஎஃப் 1ஆக தான் இருக்கும். இந்த கேள்வியிலும் அப்போ ஹெச்சிஎஃப் 1. மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் என்னென்னா 36/1 36ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 சம்ஸ் இது தான். இது நேற்றுக்கே போட்டிருக்கணும், கொஞ்சம் ஒரு 8 மணி போல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வெளியில் போகிற வேலை வந்துடுச்சு. திரும்ப வரவே 10:30 மணி ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் வீடியோஸ் போட முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.